ஓகே, இப்போ நாம பார்க்கறது கிரேட் 6ல உள்ள 5வது பாடம், 5th யூனிட், நெறிமுறையும் பாய்ச்சற்கோட்டு படங்களும். நெறிமுறை முதலாவது விஷயம் நாம கவனிக்கணும். நெறிமுறைனா என்னது, பாய்ச்சற்கோட்டு படம்னா என்னது? ரெண்டு விஷயம் இருக்குது இந்த இந்த யூனிட்ல. இந்த படத்தை பார்த்தீங்களா தான் விளங்கும். ஒரு கீபோர்ட்ல ஒரு ஆள் யாரோ டைப் பண்றாங்க. ஓகே சார், நல்லா பார்ப்போம். இல்ல, டைப் பண்ணப்படுறது ஒரு ரொபோ. அப்ப ரொபோ ஒண்ணுதான் அந்த கையை பார்த்தீங்களா இருந்தா செய்யப்பட்டதா இருக்குது. அப்போ ஒரு ரொபோ ஒண்ணுதான் டைப் பண்ணதா இருந்தா, கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை யூசரா யூஸ் பண்றதும் இன்னொரு டிவைஸ், ரொபோ என்ன. அப்போ ஒரு ரொபோட்டிக் வேலையை செய்யுது. அப்ப எலக்ட்ரானிக் டிவைஸ்ல ஒரு ரொபோவே வேலை செய்யுது. அப்ப அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இன்னொரு ரொபோ ஒண்ணு வேலை செய்தா இருந்தா அதுவும் ஒரு டிவைஸா தானே இருக்க போகுதுன்னா, அதை நம்ம எப்படி ஃபங்க்ஷன், அந்த வேலை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கிறது? இதுதான் இந்த பாடத்தின் பிரதான நோக்கம். நீங்க கிரேட் 6, ஸோ பேசிக் லெவலை மட்டும் நீங்க போட்டுப்பீங்களா இருந்தா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடமா இருக்கும். அப்ப நாம ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்ண போறோமா இருந்தா, பிழை இல்லாம சரியா கிரியேட் பண்ணணும். அப்பதான் அந்த சாஃப்ட்வேர் சரியா ஃபங்க்ஷன் ஆக போகுது. அப்ப நாம ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்ண போறோமா இருந்தா, முதலாவது அதனுடைய அந்த சாஃப்ட்வேரை செய்யறதுக்கான பிரச்சனைகளை தேடி ஆராயணும். எதுக்கு அந்த சாஃப்ட்வேரை செய்ய போறோம்? அப்ப அந்த சாஃப்ட்வேருக்கு செய்யறதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வா தான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். அப்ப அந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கான முறைவழியாக்கங்களை நாம கண்டு, முறைவழியாக்கங்களை நாம சரியா இனம் கண்டு, அந்த முறைவழியாக்கங்களுக்கு நாம படம் போட்டு, பாய்ச்சற்கோட்டு படம் போட்டு, அதுக்கான சூடோ கோட் எழுதி, போலி குறிமுறை எழுதி, அதன் பின்னதான் நாம சாஃப்ட்வேரை நாம செய்ய போறோம். இதுதான் இந்த பாடத்தினுடைய முதலாவது விஷயம், விளங்கிக்க வேண்டிய விஷயம். ஓகே தானே? இப்ப நாம இதுல தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க, ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண்றதுதான் இந்த முதலாவது விஷயமா இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஒண்ணு வருமா இருந்தா, அந்த சிக்கலுக்கான தீர்வை எப்படி காணலாம்? இப்ப நடைமுறையில உள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது நம்ம புக்ல இருக்கத பார்ப்போம். நீங்கள் வீட்டில் தனிமையாக இருக்கின்ற வேளையொன்றில் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துள்ளதாக கொள்க. அவர்களுக்கு தேநீர் தயாரித்து வழங்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். இதன் போது சில படிமுறைகளினூடாக தேநீர் தயாரிக்க வேண்டி இருக்கும். யாரோ விசிட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம டீ ஒன்று கொடுக்க வேண்டி வருது. அப்ப நம்ம டீயை கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும். அடுத்தடுத்து நாம எப்படி ஒரு டீ ஒன்று போடணுமா இருந்தா அடுத்தடுத்து நம்ம என்னென்னத்தை செய்யணும். ஏன்னா சீனிமா தண்ணி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒன்னா கலக்கணுமா இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு அதை ஹீட் பண்ணவும் இயலாது. ஏன்னா அப்ப அப்ப டீயை நம்ம டேஸ்டா கொடுக்கணுமே, வரவங்களுக்கு திரும்பியும் நம்ம வீட்டுக்கு வரணுமே. இன்னொரு சந்தர்ப்பத்துல, வேறொரு சந்தர்ப்பத்துல ஈட்டுணவாக பழச்சாறு தயாரிக்கவோ பிறந்த நாளுக்கென கேக் தயாரிக்கவோ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம். இந்த எல்லா சந்தர்ப்பங்களின் போதும் பிரசினம் தீர்த்தல் செயல்முறையை நடைபெறுகிறது. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த பிரச்சனை, நமக்கு யாரோ வந்துட்டாங்க, அவங்களுக்கு டீ கொடுக்கணும், ஒரு பிரச்சனை. நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று செய்யணும், ஒரு பிரச்சனை. கேக் ஒன்று செய்யணும், ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கான தீர்வு தான், செய்ய போற முறை தான் என்ன, அது செயல்முறையை நம்ம பார்க்க போறோம்.
அப்ப இதை நாம மேக்ஸ்ல பார்த்திருப்போம். ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு, சதுரத்தினுடைய பரப்பளவு, செவ்வகத்தின் சுற்றளவு, முக்கோணியின் சுற்றளவு, கனவளவு, ஏன்னா இப்படி நாம படிச்சிருப்போம். அப்ப தீர்க்கிறது. அப்ப ஏதாவது ஒரு நோக்கம் ஒண்ணு இருந்தா அந்த நோக்கத்தை நாம என்ன செய்வோம்? நிறைவேற்றுறதுக்கு தொடர்ந்து அந்த நோக்கத்துக்கான நிறைவேற்றம் செய்வோம். அப்ப அப்படி நாம தீர்க்கிற சந்தர்ப்பத்துல ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாம தெளிவா விளங்கிக்கணும். முதலாவது, அந்த பிரச்சனையை தீர்க்கக்குள்ள நமக்கு உள்ளீடுகள் என்னென்ன தேவைப்படும், முறைவழியாக்கம் என்ன தேவைப்படும், அப்ப வெளியீடா நமக்கு என்ன கிடைக்கும். அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற அந்த செயல்முறைக்கு தேவையான பொருட்கள் அல்லது தேவையானது உள்ளீடுகளா இருக்கும். செயல்முறை செய்யப்படுற முறைகள் முறைவழியாக்கமா இருக்கும். அதன் செயல்முறை செய்த முடிந்த பிறகு நமக்கு கிடைக்கிற அந்த அந்த செயற்பாட்டினுடைய தீர்வு நமக்கு வெளியீடா இருக்க போகுது. சரிதானே? ரைட். இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப முதலாவது பார்ப்போம். இது படி இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு பழச்சாறு ஒண்ணு தயாரிக்க போறோம். சரிதானே? இப்ப இது நமக்கு புக்ல இருக்குது தானே. புதுசா ஒரு விஷயம் ஒண்ணு பார்ப்போம். ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவை காணணும். இதுதான் நமக்கான பிரச்சனை. என்ன செய்யறது அதுக்கு? சதுரத்தின் பரப்பளவை காணணும். அதுதான் நம்ம பிரச்சனை. என்ன செய்யலாம்? பேசலாமே. இதுதான் சதுரம். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவை காணணுமா இருந்தா என்ன செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம். நீளம் தர. ஓம் நீளம். நீளம். அடுத்தது பெருக்கல் அகலம். அப்படியா? சதுரத்தின் பாத்தீங்களா இருந்தா இந்த பக்கம் எக்ஸா இருக்குமா இருந்தா, இந்த ஒரு பக்கம் சும்மா நான் தெரியாததால சும்மா நான் சொல்றேன், இதை எக்ஸ்னு சொல்றேன் நான் இருந்தா எல்லா பக்கமுமே எக்ஸா தான் இருக்க போகுது. அதனாலதான் இந்த மார்க் போட்டிருக்கேன் சமன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக. அதாவது 5 சென்டிமீட்டரா இருக்குமா இருந்தா ஒரு பக்கம், எல்லா பக்கமுமே 5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் தான் ஒரே பக்கம் தான் எல்லா பக்கமும் வரும். அப்ப சதுரத்துக்கு நீளம் அகலம் எல்லாமே சமனா இருக்கும். அப்ப சதுரத்தின் பரப்பளவை காணணுமா இருந்தா நாம என்ன செய்ய போறோம்னா, சதுரத்தின் பரப்பளவை காணணுமா இருந்தா நாம என்ன செய்யலாம்னா சமன் ஒண்ணு போட்டுட்டு ஒரு பக்கத்தின் வர்க்கம், ஒரு பக்கத்தினுடைய வர்க்கம். அப்ப எக்ஸ் தான் அதண்ட பக்கம்னா எக்ஸினுடைய வர்க்கம்னு எழுதுவோம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன், அதாவது எக்ஸ சொல்லி இருக்கிறாங்க, எக்ஸ 6 சென்டிமீட்டர்னு சொன்னாங்களா இருந்தா இன்னைக்கு நாம எழுதுவோம், எக்ஸுக்காக 6 பிரதியிடுவோம். இன்னொரு தடவை 6 6 தர 6. அப்ப எக்ஸ் வர்க்கம்னா 6 தர 6 தானே. அப்ப சமன் என்ன விட வரும்? 36 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் இந்த சதுரத்தினுடைய பரப்பளவா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல வெளியீடு என்னன்னு சொல்லலுமா? வெளியீடு எது? இதனுடைய வெளியீடு என்ன? 36 சென்டிமீட்டர் வர்க்கம். முறைவழியாக்கம் என்னது? முறைவழியாக்கம் 2 இருக்குது. எக்ஸ் வர்க்கம்னு எழுதினது ஒரு முறைவழியாக்கம், 6 தர 6ன்னு எழுதினது ஒரு முறைவழியாக்கம். உள்ளீடு என்னது? சதுரத்தின் சதுரத்தின் பக்கத்தினுடைய நீளம். இதுதான் உள்ளீடு. அப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குதா? அப்ப பாருங்க, ஒரு ப்ராப்ளம் எப்படி நாம தீர்க்கிறோம்.
இப்ப இந்த முறைவழியாக்க சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து ஓர்டரா செய்தாதான் நமக்கு விட வரும். இந்த முறைவழியாக்கத்தை நாம பிழையா செய்வோமா இருந்தா, சரியா செய்யப்படலையா இருந்தா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்காது. அப்ப இந்த முறைவழியாக்கத்தை அடுத்தடுத்த ஓர்டரா செய்யணும். சரிதானே? ரைட். இதுதான் என்னது, நான் இப்ப உங்களுக்கு மேக்ஸா சொல்லித்தரேன். அதாவது ஒரு சதுரத்துக்கு பரப்பளவு காண்றதை சொல்றோம். இதை நாம கணினியில் எழுதுற சந்தர்ப்பத்துல எப்படி எழுத போறோம்னா, உள்ளீடுன்னு எழுத போறோம். உள்ளீடுல எக்ஸ்ன்னு எழுத போறோம். உள்ளீடுல எக்ஸ், அதாவது சதுரத்தினுடைய நீளம்னு எழுத போறோம். ஒரு பக்கம் தமிழ் இருந்தா போதும். முறைவழியாக்கம் எழுத போறோம். சதுரத்தின் நீளம் வர்க்கம். அப்ப சதுரத்தின் நீளத்தை 2 தடவை எழுதி பெருக்கணும். அப்ப அடுத்த முறைவழியாக்கத்துல சதுரத்தின் நீளத்தை 6 சென்டிமீட்டர்னா 6 தர 6. அடுத்தது வரிவிளைவு சதுரத்தின் பரப்பளவு வரப்போகுது 36 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண்றது. இப்ப நமக்கு தேவை என்னன்னா, இந்த ஒரு டி ஒண்ணு போடணும். அதுதான் நமக்கான பிரச்சனை. அப்ப அதுக்கான உள்ளீடு என்னது, முறைவழியாக்கம் என்ன, வெளியீடு என்னன்னு சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்? உள்ளீடு தேநீர் தயாரித்தல். உள்ளீடு தேநீர் தயாரித்தல். தேநீர் கிடைச்சுமா இருந்தா அது வெளியீடா தானே இருக்க போகுதுன்னா, தேநீர் கிடைக்கிறது வெளியீடு. அப்ப உள்ளீடு வந்து என்னது, தேநீர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையானதுதான் உள்ளீடுகள்ல வரப்போகுது. சுடுநீர், பால்மா, சீனி, தேயிலை. தேயிலை, இதுதான் உள்ளீடுகளா வரப்போகுது. முறைவழியாக்கம் என்ன, எப்படி நாம டீ போடுவோம், அந்த முறையை நாம சொல்லுவோமா இருந்தா முறைவழியாக்கம். நீரை இது சுடுநீரை எடுத்தல். அடுத்து அப்ப சுடுநீர்ல பால் மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். அப்ப நமக்கு மில்க் கிடைக்க போகுது. அதுக்கு பிறகு நாம இன்னும் தேயிலையை போட போறோம். அப்ப தேயிலை சாயம் நமக்கு கிடைக்க போகுது. பால்மாக்குல நம்ம ஆரம்பத்துல சுடுநீரை பால்மா போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு முதலாவது சுடுநீர் எடுக்க போறோம். அல்ல பால்மாவையும் சீனியையும் போட்டு மிக்ஸ் பண்றோம். அப்ப நமக்கு பாலுக்குள்ள சீனியும் சேர்ந்து கிடைக்க போகுது, தேவையான அளவு சீனி. நமக்கு தேவைப்பட்டா தேயிலை சாயத்தையும் நம்ம சேர்த்துக்க போறோம். சேர்த்த பிறகு நமக்கு டீ கிடைக்குது. இதே நம்ம சீனி இல்லாம டீ வேணுமா இருந்தா, தேவையான சீனியை நம்ம சேர்த்துக்கணுமா இருந்தா, சீனியை நம்ம லாஸ்டா சேர்க்க போறோம், கடைசி இறுதியா சேர்க்க போறோம். ஏன்னா இதுதான் அந்த முறை வழியாக. அப்ப இந்த முறைய சரியா நம்ம எழுதுமா இருந்தா சரி. அப்ப பாருங்க, உதாரணம் இருக்குது. ஒரு பழச்சாறு தயாரிக்கிறது எப்படி, பழங்கள், நிறைய பழங்கள் உள்ளீடு, சீனி உள்ளீடு. முறைவழியாக்கம் என்ன, பழங்கள் எல்லாம் நல்லா கழுவணும், பழங்கள் எல்லாம் நல்லா வெட்டணும், பழங்கள் எல்லாம் பாத்திரத்துல போட்டு கலக்கணும். பழங்கள்ல என்னத்தை நம்ம சேர்க்கிற போறோம், தேவைப்பட்டா சீனியும் சேர்க்க போறோம். அப்ப சீனி அநேகமா சேர்க்க தேவைப்படாது, அப்படியா இருந்தா சேர்க்க தேவையில்ல. பழச்சாறா இருந்தா சீனி சேர்க்கலாம் சில வேலை. ஏன்னா அப்ப பழச்சாறுல சீனி சேர்க்கிற மாதிரி இருந்தா இல்ல சீனியை நம்ம சேர்க்க போறோம். ஐஸ் சேர்க்கணுமா இருந்தா ஐஸ்கிரீம் நம்ம சேர்க்க போறோம். வெளியீடு. அப்ப ஐஸ்கிரீம் சேர்க்கிற மாதிரி இருந்தா உள்ளீடுகள் ஐஸும் வரப்போகுது, வறுவிளைவு பழச்சாறு கிடைக்குது. அப்ப இந்த மாதிரிக்குள்ள நீங்க பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கான ஒரு பாடசாலை சீருடை அணிதல் முறையை நீங்க எழுதலாம். கேக் தயாரித்தல் முறையை எழுதி பார்க்கலாம். பழச்சாறு தயாரித்தல் முறையை எழுதி பார்க்கலாம். தேநீர் கலத்தல் தயாரித்தல் முறையை எழுதி பார்க்கலாம். இப்ப உதாரணமா நம்ம என்ன செய்யறோம்னா, உங்ககிட்ட ஒரு 10 20 100 ரூபாய் காசு ஒண்ணு தந்து ஒரு பேனா ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்றோம். அப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, பேனா இல்லைங்கிறது பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வா காசை தந்துட்டாங்க. இப்ப 2வது பிரச்சனை வந்துருச்சு, பேனா வாங்கிக்கிட்டு வரணும். என்ன செய்யறது, 100 ரூபாய் காசு தந்துட்டா? ₹100 காசை தந்து பேனா வாங்க சொன்னா என்ன செய்வீங்க? கடைக்கு போகணும். கடைக்கு போகணும்.
முறைவழியாக்கத்தை முறையா சொல்லி முடிக்கணும் ஃபுல்லா. போய் வந்து அவட்ட கேட்கணும் கடையாட்ட ஒரு பேனை தாங்கண்டு. ஓம். அது பிறகு அவர் தருவாரு. தந்தது பிறகு நம்ம முறையா சல்லியா கொடுக்கணும். கொடுத்து மீதி பணம் வாங்கி கேட்டுட்டு பேனையை வாங்கி வரணும். வெரி குட். ஓம். நாம கடைக்கு போறோம், என்ன பேனான்னு தெரிவு செய்யறோம், அந்த பேனா இந்த பணம் எவ்வளோ அமௌண்ட்னு கேட்கிறோம். அப்ப 100 ரூபாயா தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ 100 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்குறோம், மீதி பணமும் பேனையும் அவர் தருவாரு. ரெண்டையும் வாங்கிக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரோம். இதுதான் அந்த முறை வழியாக்க சந்தர்ப்பங்கள். இதுதான் ஒரு பிரச்சனையை தீர்த்தல் முறை. அப்ப இந்த பிரச்சனையை தீர்த்தல் ரொம்ப முக்கியம். சோ நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரிக்குள்ள இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை தேடி எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கான முறை வழியாக்கங்களை எழுதி பழகணும். முதலாவது விஷயம், நிறைய ப்ராப்ளம்ஸுக்கான சால்விங் எழுதணும். அப்ப பிரச்சனம் தீர்த்தல்ங்கிறது இந்த விஷயம் தான். அப்ப ஒரு பிரச்சனையை தீர்க்கிறப்ப உள்ளீடுகள் முறை வழியாக்கம் வெளியீடுன்னு வருது. அப்ப இந்த பேனை வாங்க போன சந்தர்ப்பத்துல உள்ளீடு என்னவா இருந்துச்சு? பேனை வாங்குறதுக்கு உள்ளீடு பணம் மட்டும்தான், வெளியீடு பேனை கிடைச்சிச்சு. முறை வழியாக்கம் தான் பாருங்க நிறைய வேலை நடந்துச்சு. நம்ம மீதி காசை வாங்காம பேனையை மட்டும் வாங்கிட்டு வந்தது தான் முறை வழியாக்கம் சக்சஸ் இல்லை. அப்ப முறை வழியாக்கம் சக்சஸா நமக்கு முடியணும். இப்ப பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு நிறைய இந்த முறைவழியாக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். வீடு கட்டணுமா இருந்தா முதலாவது என்ன செய்வோம்?